மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. காலையில இருந்து எத்தன பொண்ணுங்க வந்து ஒரு சில பேர் கண்ணு காமெடியே பண்ண மாட்டாங்க. இயற்கை லோ கிளாஸ் ஒரு இழிவா பேசுனா என்ன அர்த்தம் சொன்ன? லோ காஸ்ட் நீ பேசுறாய். இவன் ஒருத்தன் தான் பேசுறான். சமூக நீதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் சமூகத்தில் நடக்கும் அவலங்கள் என்னவென்று பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் என்று புழுத்திக் கொள்ளும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் டி. திவாகரன். ஓகேவா? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, நான் பெரிய நடிகர், ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நான் பெரிய நடிகரு. என்னை மிஞ்சின நடிகர்லாம் யாருமே கிடையாது. நிறுவனம். அங்க படிக்கிறவங்கலாம் பயங்கர டேலண்டடா இருப்பாங்க. ஸோ அந்த டேலண்டான பீப்பிள்லயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்பவே சூர்யா, சூரி இவங்கெல்லாம் வந்து எனக்கு கீழ அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்பவே அவன பத்தி அவனே புகழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனோட நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் இப்போ இந்த ஒரு கருப்பு படத்துல வந்து ஒரு சீன் அவரோட அந்த கஜினி சீன்ல வச்சிருந்த அந்த சீன வந்து ரீகிரியேட் பண்ணியிருந்தாரு. உடனே சூர்யா சார் என்னைய பார்த்து ரீகிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனுக்கெல்லாம் வந்து இந்த மாரி ஒரு இது பேசுறதுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. ஏன்னா, அது கஜினி இதுல பண்ணியிருந்த அந்த சீன தான் இவன் எடுத்து ரீகிரியேட் பண்ணியிருந்தான். ஆனா, அதையே திரும்ப பேசி பேசி தொலைச்சு நான் தான் பண்ணேன்னு சொல்லி அதுல ஒரு அடி வாங்குனான். சரி, அதோட நிப்பாட்டினியா? சாந்தனுவ போய் திட்டி நான் கேட்டேன் சாந்தோமன்னாவுக்கு உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? ஏன் இந்த பொறாமை? நடிகர் சாந்தோமன்னாவுக்கு அதுல ஒரு அடி. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு திட்டி அதுலயும் அடி. எல்லாவற்றையும் மாத்தி மாத்தி அடி வாங்குறான். இன்டர்வியூக்கு போனா போற இன்டர்வியூலலாம் குண்டில தீ பிடிச்ச மாரி எந்திரிச்சு ஓடுறான். சார் எல்லாம் ஒதுக்கு பார்க்க வேணாம். சார் கேட்குற தம்பி என்ன இது பொசிஷன் நீக்கி ஏதாவது ஒரு கேள்வி, நல்ல கேள்வி, உண்மையிலே நல்ல கேள்வி கேட்டாங்கன்னா எந்திரிச்சு ஓடிறது. அதாவது இவன பத்தி அதாவது செல்லம், தங்கம், சார் வாட்டர்மெலன் சீன பண்ணி காட்டுங்க. அதே மாரி சார் நீங்க அந்த அந்த 3 படம் சீன பண்ணி காட்டுங்க சார் அப்படின்னு சொன்னோம்னா, இவர் அப்படியே உட்கார்ந்து சரிம்மா சரிம்மான்னு பண்ணுவாரு. ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க, நம்ம ஆளு வந்து இன்னொரு விஷயத்துல ரொம்ப தங்கம். ஏன் தெரியுமா? ஆம்பளைங்கிட்ட மட்டும் தான் இன்டர்வியூல எந்திரிச்சு ஓடுவாரு. பொம்பளைங்க இன்டர்வியூ எடுத்தா, என்ன நீ வேணா திட்டு. சார் உங்களுக்கு எதுவும் மென்டலி பாதிப்பு இருக்கா? உங்களோட ஆள் மனசுல புகுந்து, உங்கள ஒரு நடிகர், ஆக்டர் அப்படின்னு நம்ப வச்சது யார்? இப்படியே தான் உட்கார்ந்திருப்பாரு. ஆம்பளைங்கிட்ட மட்டும் தான் எங்க தலைவருக்கு கோவம் வரும். பொம்பளைங்கிட்ட வராது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். லேடீஸ் இந்த இருக்கடையில கிளிப்பிங் ஆட் பண்ற லேடீஸ் திட்டினாச்சுன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்ல. ஜென்ஸ் திட்டினா மட்டும் தான் கோவம் வரும். இன்னைக்கு அவரு காலேஜ்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டு அவரை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறத வாங்க பார்க்கலாம். டாக்டர் திவானம் சொல்லிச்சுன்னா அந்த டாக்டருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும்ல, அந்த டாக்டர் வேடுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும்ல. அவர் காலேஜ்ல படிச்ச ஒருத்தர், அதாவது இவர் ஃப்ரெண்ட் இல்ல, இவரோட சீனியர். அவர் சொல்றாரு, இவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான். இவன் வந்து ஒரு அரகன்ட்டான கேரக்டர் இல்ல. அவங்க ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுன்னு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கு சார். தான் சொல்றது சரி, தான் சொல்றதுதான் நடக்கணும், தான் சொல்றபடி தான் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரகன்ட்டான கேரக்டர் இவன். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்குள்ள சச் அன் இரிட்டேட்டபிள் கேரக்டர். இவனை வந்து எந்த காலத்துல யாராலையும் எதுவுமே திருத்த முடியாது. ஏன்னா இவன் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டருங்க. இவன மாரி ஆளுங்களுக்கு வந்து எதுவுமே நம்ம சொல்றது எதுவுமே புரியாது. காலேஜ்லயுமே வந்து இதே மாரி தான் எல்லார்ட்டயும் போய் ஏதாவது பேசி வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். அவங்க ஏதோ பெருசா அவங்க கீழ யாருமே இல்ல. அவங்க தான் இருக்கிறதுல டாப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பத்துல இருந்தே பேசிட்டே இருக்கும். இந்த மாரி தான் அவர் சொல்றதெல்லாம் பார்த்தாச்சுன்னா, கிட்டத்தட்ட இவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானோ, அதே தான் காலேஜ்லயும் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் காலேஜ்ல வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அப்படி இப்படின்னு ஒரு மாரி ரொம்ப அத என்ன சொல்றது? ரொம்ப கெத்தா பேசி அடி வாங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி கேரக்டர் தான் இவன். நான் பெரிய ஆளு, நான் பெரிய இது எவ்வளோ பெரிய கோட்டைன்னு அந்த அஞ்சான் படத்துல ஒரு டயலாக் மாரி காலேஜ் பூரா பேசிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னா, சீனியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? காலேஜ்ல சீனியர்ஸ போயிட்டு எவனாவது அவன் இவன்னு பேசுவானா? அதுவும் நீ வந்து படிச்சுட்டு இருக்க, அவன் வந்து 2 வருஷம் சீனியர், சூப்பர் சீனியர்ம்பாங்க. 2 வருஷம் சீனியர போயிட்டு அவன் இவன் பேசியிருக்கான். அவைங்க எல்லாம் இவன பார்த்து வச்சுக்கிட்டே இருந்துட்டு, ஒரு நாள் தூக்கி போட்டு மிதிச்சிருக்காய்ங்க. அடிச்சதுல கை உடைஞ்சு போச்சு. கை ஸோ நெறைய சண்டைகள் எல்லாமே வந்திருக்கு. இந்த வாட்டி சண்டை வந்தப்போ பசங்க கூட அடிச்சு கையெல்லாமே உடைச்சு விட்டுருக்கு அவங்களுக்கு. உடையவும் தலைவன் அதோடயாவது நிப்பாட்டினானா? அதுக்கப்புறமும் அதே மாரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். பிரின்சிபல் கூப்பிட்டு வார்ன் பண்ணதுக்கு கூப்பிட்டுருக்காரு. பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு பிரின்சிபல் கூப்பிட்டு திட்டினதுக்கு, ஜன்னல் கண்ணாடிய உடைச்சிருக்காங்க. பிரின்சிபல் ரூம் ஜன்னல் கண்ணாடிய. பிரின்சிபலுக்கே ஏதோ ஒரு பிரின்சிபல் ஏதோ ஒரு விஷயத்துல கூப்பிட்டுட்டா, அந்த பிரின்சிபல் ரூமோட ஜன்னல் வரைக்கும் அவங்க உடைச்சிருக்குது. திரும்ப இவங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு கண்டிச்சு, இனிமே இது மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி,
அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜுக்குள்ள அலோவ் பண்ணியிருக்காங்க இவனை. கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சமாதானப்படுத்தி எல்லாமே விட்டது அவங்க. இந்த அளவுக்கு ஒரு தரமட்டமா அப்ப இருந்தே இவன் இப்படிதான் இருந்திருக்கான். நான் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன்மா அப்படி இப்படி சும்மா எல்லாமே சொல்லுனது 101% பொய். எல்லாம் உருட்டியிருக்கான். ஆனா எதுவுமே உண்மை கிடையாது. உண்மையிலேயே சொல்லணும்னா இவன் வந்து ரொம்பவே ஒர்ஸ்ட் ஸ்டூடண்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் சொல்லியிருக்காப்ல. காலேஜ்ல எப்படின்னு தெரியுமா, எல்லாருக்குமே இவன் கேரக்டர் தெரியும். அது போக பாத்தீங்கன்னா இவன் சொன்னான் பாத்தீங்களா, நான் வந்து காலேஜ்ல வந்து பேச்சு போட்டியில வந்து என் பேச்சை பார்த்து எல்லாரும் அரண்டுட்டாங்கம்மா அப்படின்னு. சத்தியமா அது வந்து வடிகட்டின பொய்ங்கிறத அவர் உண்மை இது பண்ணிட்டாரு. அதாவது இந்த ஒரு பழைய ஒரு ஆட் இருக்கும் இது நம்ம இது டிவில போடுற ஆடு. ஒரு ரன்னிங் ரேஸ்ல நான் செகண்ட் வந்துட்டேம்மா ஸ்வீட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லுவான். உடனே அம்மா ஸ்வீட் செஞ்சு கொடுத்து எத்தனை பேர் பார்த்தாங்க ஓடுனாங்க? 2 பேருமா அப்படிம்பா. அதாவது 2 பேர் ஓடி இதுல 2வது வந்திருக்கான். அந்த மாதிரி தான் இவனும் அந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டதே 2 பேர் தான். அதுல இவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாராமா. அதனால இவர் வந்து எல்லாத்தையும் வந்து இல்லம்மா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு போய் சொல்றான் பாத்தீங்கன்னா, அவர் வந்து சீனியர் உடச்சு தள்ளிட்டாரு. அந்த போட்டியில கலந்துக்கிட்டதே மொத்தமே 2 பேரு. அந்த 2 பேர்ல இவனுக்கு பிரைஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு தமிழ் ஸ்பீச் காம்படிஷன் எனக்கு தெரிஞ்சது 2 பேர் தான் இருந்தாங்க. அதுல ஏதோ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அவங்க. அது அதை வச்சுட்டு தான் இப்போ வரைக்கும் உருட்டிக்கிட்டு தெரியுது நாய். இவனெல்லாம் என்ன செய்யனே தெரியல. எந்த மாதிரி கேரக்டருக்கு அந்த சர்க்கிள்குள்ள இவனை கொண்டு வரதுன்னு புரியல. ரொம்பவே வந்து ஒரு தரமட்டமான ஆளுதான் இவன். ஓகேவா? அதே மாதிரி லேடிஸ பார்த்தா பல்ல இழிச்சு இன்டர்வியூ குடுக்குறான். ஜென்ஸ் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா மட்டும் இவனுக்கு ரொம்பவே கோவம் வருதுங்க. ஏன்னே தெரியல. அவர் சொல்றாரு, அதாவது அந்த சீனியர் வந்து இப்போ என்ன ஒரு இது சொல்லியிருக்காருன்னா, நேருக்கு நேர் நான் இன்டர்வியூக்கு வரேன். எனக்கு இன்டர்வியூ நேருக்கு நேரா குடுக்குறதுக்கு அவன் தயாரான்னு கேளுங்க அப்படின்னு இருக்காரு. இப்போ என்னன்னா, டாக்டர் டி. திவாகரனுக்கு அதாவது டாக்டர் டி. திவாகரன் பிபிடி அவர்களுக்கு அவர் ஒரு சேலஞ்ச் விட்டுருக்காரு. அவங்க கூட இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணதுக்கு நான் ரெடி. நேருக்கு நேரா பேச சொல்லு. என்னன்னா, நேருக்கு நேர் இன்டர்வியூக்கு நீ தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த இன்டர்வியூ குடுப்பான் அப்படின்னா, உண்மையிலேயே வந்து இவன் தைரியசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். இது சரி போ என்னமோ நான் தொலைஞ்சு போ ஒத்துக்கிறேன். ஆனா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் போமாட்டான். ஏன் தெரியுமா? ஒரு கேள்விக்கே பதில் சொல்ல முடியாம கிட்டத்தட்ட 6 சேனல் 7 சேனல்ல கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடுற இவன் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இவன் எப்படி பதில் சொல்லுவான்? நான் சொல்றேன், இவன் உண்மையிலே 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இவன் வந்து தன்னை வந்து கோமாளியா காட்டி அதாவது தன்னை கோமாளியா காட்டிக்கிட்டு நடிச்சா கூட பிரச்சனை இல்ல. கோமாளியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா வில்லத்தனத்தையும் பண்ணக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு தான் இந்த டாக்டர் டி. திவாகரன். வாட்டர்மெலன் ஸ்டார் என்று தன்னை புழுத்திக் கொள்ளும் ஒரு நபர். இவனை பொறுத்தளவுல ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? மக்கள் பூரா முட்டாள்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். மக்கள் முட்டாள்கள் இல்ல. மக்கள் இவனை முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்னு இவனுக்கு இன்னும் புரியல. உன்னை கோமாளியா தான் பாக்குறாங்கங்கிறது இவனுக்கு புரியல. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? மக்கள் எல்லாரும் எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால வந்து நான் வந்து பெரிய ஆளு, மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கோமாளித்தனத்தை மக்கள் ரசிப்பார்கள். ஓகேவா? ஒருத்தன் வந்து ஒரு காலையில ஒரு 8 மணில இருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வர்றவன் ஒரு ரீல்ஸ் பார்த்து சிரிக்க முடியுதுன்னா அதை பார்ப்பான். அதுக்காக நான் தன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அப்போ வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் பெரிய நடிகன். என்னைய பார்த்து நெறைய பேர் என் வியூஸ் நெறைய போகுதும்மா, வியூஸ் நெறைய போகுது. டேய்! அவிங்க ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனுக்கு உன் வீடியோ பார்த்து சிரிக்கிறாங்கடா. நான் பெரிய ஆக்டிங்கு அப்படிங்கிற. உன் ஆக்டிங்க பார்த்து அவங்க சிரிக்கிறாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து ரசிக்கிறது கிடையாது. கிரிஞ்சா பண்ணியிருக்கேன். இவன் யார்றா கோமாளின்னு சொல்லி சிரிக்கிறது. இதுவே உனக்கு புரியல அப்படின்னா, நீலாம் என்ன காலேஜ்ல என்ன படிச்சு, எப்படி நீ பாஸ் ஆன? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி இப்போ ஒரு ரீசென்ட்டா குடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தா, ரொம்ப மரண கலீஜா குடுத்து வச்சிருக்கான் இன்டர்வியூ பூராமே. அவன பத்தி அப்படி ஹையா கேட்கணுமா? அவனோட இமேஜ இறக்குற மாரி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நீ என்ன இமேஜ் வளர்த்துட்ட? இல்ல 100 படம் நடிச்சு 101வது படம் சில்வர் ஜூப்ளி அடிச்சு இன்டர்வியூ குடுத்துக்கிட்டு இருக்க உன் லெவல இறக்கிருவாங்களோ? அ பண்ணி பண்ணி பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்கடா நீயு. ஜிபி முத்து இவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ராக்க தாண்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருமே இந்த மாரி இதுவரையில இன்டர்வியூ குடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, கலாய்ச்சா சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த ஃபீல்டுல இருக்க முடியும். எவ்வளவோ பெரிய ஆக்டர்லாம் கலாய்க்கும்போது இந்த மாரி எந்திரிச்சு போனது கிடையாது. எந்திரிச்சு போனா அதாவது இவன் என்ன தெரியுமா? அந்த ஒரு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கான். ஆக்டர்லாம் வந்து இந்த மாரி எந்திரிச்சு போறாங்க. அப்ப அது வந்து அந்த இன்டர்வியூ வந்து ட்ரிக்கர் ஆயி அந்த ஆக்டருக்கு நல்ல ஹைப் கிடைக்கும் அப்டின்ட்டு. அவங்க வந்து ஆக்டர். நீ வந்து கோமாளி. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? அத புரிஞ்சுக்கோ. இல்ல அப்டின்னா, இனிமேல் இன்னும் ஒரு 2 வருடத்துக்குள் உன்னுடைய அட்ரஸ் எங்கே இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு நீ மாறி விடுவாய். இதுதான் வந்து சமூக நீதியின்
அட்வைஸ், சமூக நீதி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்து எந்த தற்கூரி அடிக்கலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. பாய்.